அன்பான நேயர்களே, இன்றைய ராசி பலன்களை இப்பதிவில் பார்க்கலாம். இதுவரை எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முதலாவதாக மேஷ ராசி நேயர்கள், நீங்கள் இன்று சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். உற்சாகமான நாளாக உங்களுக்கு அமையும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. மாலையில் குடும்பத்துடன் கோயிலுக்குள் செல்வதால் மிக நன்மைகள் நடக்கும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைப்பது வாய்ப்பு உள்ளது. சக ஊழியர்களுடன் அனுசரணையாக இருங்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகமாக இருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்ததாக ரிஷப ராசி நேயர்களுக்கான பலன்களை பார்ப்போம். நீங்களும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லதாகும். நீங்கள் மிகவும் பொறுமையாளி, எனவே பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாளாக இன்று அமைகிறது. பிள்ளைகளுக்கு சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படும். மற்றவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். அதேபோல் வியாபாரத்தில் பணிச்சுமைகளும் அதிகரிக்கும். பிற வியாபாரிகளால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். விற்பனை சுமாராக தான் இருக்கும், ஆனால் லாபம் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயிடம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பது தாமதமாகும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கக்கூடும். அடுத்ததாக மிதுன ராசியர்களுக்கு இன்றைய நாள் எதிலும் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையால் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் தேவைகளை அதிகரிப்பீர்கள். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரித்தாலும் அதற்கேற்ற பாராட்டும் பெறுவீர்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள். உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்படக்கூடும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில பிரச்சனைகளும் வீண் செலவுகளும் ஏற்படக்கூடும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையிடம் எதிர்பார்த்த காரியம் தாமதமாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயின் உடல்நலவில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி நேயர்களே, நீங்கள் மிகவும் வலிமை மிக்கவர்கள். எனவே புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது இன்றைய நாளுக்கு நல்லதாகும். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். தந்தையின் தேவையை பூர்த்தி செய்வீர்கள். உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும். அதேபோல் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லை நீங்கும். நண்பர்களிடம் கேட்ட உதவி கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்படுவீர்கள். வியாபாரத்தில் பணியாளர்கள் நல்லபடியாக செயல்பட்டு விற்பனையை அதிகரிப்பார்கள். அதே நேரத்தில் லாபமும் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் அனுகூலம் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படக்கூடும். தேவையற்ற செலவை குறைப்பது நல்லதாகும். அடுத்ததாக சிம்மராசி நேயர்களின்கான பலனை பார்ப்போம். சிம்மராசி நேயர்களே, நீங்கள் மிகவும் தைரியசாலி மற்றும் நேர்மையானவர்கள். எனவே மனதில் வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு இருப்பது நீங்கும். குடும்பத்தில் சிறு சங்கடம் ஏற்படக்கூடும் என்றாலும் அதனால் பாதிப்பு பெரிதாக இருக்காது. குடும்ப தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு இது ஒரு நல்ல நாளாக இருக்கின்றது. உணவு விஷயத்தில் கவனம் தேவை. வெளி உணவை தவிர்த்து விடுங்கள். உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராக தான் இருக்கும். அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பயணம் ஆதாயம் உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிள்ளைகளால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். எனவே சற்று பொறுமை கடைபிடிக்கவும். கன்னிராசி நேயர்களே, நீங்கள் தான் மிகவும் அழகானவர்கள் எனவே மற்றும் அறிவானவர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு சற்று சங்கடங்களை தரக்கூடும். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். எதிர்பார்த்த காரியம் தாமதமானாலும் முடிந்துவிடும். உடல் ஆரோக்கியத்தில் மிகவும் கவன தேவை. வெளி உணவை தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். வெளியூர் பயணத்தை தவிர்ப்பதால் உடலுக்கு நன்மை ஏற்படும்.
அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரித்தாலும் சக ஊழியர்களுடன் உற்சாகமாக இருப்பீர்கள். வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல இருக்கும். லாபம் ஓரளவுக்கு இருக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீண்ட நாளாக தேடிய பொருள் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் சில சங்கடங்கள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பயணங்களின் போது கூடுதல் கவனமாக இருக்கவும். துலாம் ராசி நேயர்களே, நீங்கள் தான் மிகவும் தன்மையானவர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இளைய சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள். முக்கிய முடிவெடுப்பதற்கு மிக உகந்த நாளாக இது உள்ளது. புதிய முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலமாக நடக்கக்கூடிய காரியம் சாதகமாக முடியும். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. முக்கிய பிரமுகர்களிடம் அறிமுகம் ஏற்படும். அவர்களால் ஆதாயமும் ஏற்படக்கூடும். உறவினர்களால் உங்களுக்கு சங்கடங்கள் எதுவும் வராது. அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும். பாராட்டுகளும் பெறப்படுவீர்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாகவே இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் முயற்சிகள் இன்று எடுப்பதன் மூலமாக எக்காரியமாக இருந்தாலும் அதற்கு நன்மை பயக்கும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களை சுற்றி பல தீமைகள் நடந்து கொண்டுள்ளன. எனவே பொறுமை காக்கவும், தேவையான பணம் இருந்தாலும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும், குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்க்கவும், உறவினர்கள் வருகையால் அனுகூலம் உண்டாகும். மற்றவர்களுடன் பேசும்போது மற்றும் பொறுமையை கடைபிடிக்கவும். அலுவலகத்தில் வழக்கமான நிலையை காணப்படும். வியாபாரத்தினால் விற்பனையும் லாபமும் அதிகரித்தாலும் திடீர் செலவுகள் ஏற்பட வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லதாகும். வெளி உணவை தவிர்ப்பதும் நல்லதாகும். குடும்பத்தில் சில சங்கடங்கள் நடைபெற வாய்ப்புகள் உள்ளது. உறவினர்களிடமிருந்தும் சில பிரச்சனைகள் வரக்கூடும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கவும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தையின் விவாதம் செய்வதை தவிர்க்கவும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சகோதர வகையில் செலவுகள் ஏற்படக்கூடும். தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் நாளாக அமையும். எனவே புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் மேற்கொள்ளவும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை மூலமாக பல ஆதாயங்கள் கிடைக்கும். வாழ்க்கை துணையின் ஆலோசனை பயனுள்ளதாகவும் இருக்கும். எனவே அதனை கேளுங்கள். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். நண்பர்கள் கேட்ட உதவியை மகிழ்ச்சியுடன் செய்வீர்கள். உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். அலுவலகத்தில் உற்சாகமாக வேலை செய்வீர்கள். பாராட்டும் பெறுவீர்கள். வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்ப்பதை விடவும் வெளியூர் பயணத்திற்கு செல்லும் வேலைப்பாடுகள் நல்ல முடிவாக உங்களுக்கு அமையும். தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத நன்மை நடக்கும் நாளாக இருக்கும். புராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த செய்தி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, உங்களை சுற்றி சில தீமை விஷயங்கள் நடப்பதால் இறை வழிபாட்டுடன் இன்றைய நாளை தொடங்குங்கள். உங்கள் உற்சாகம் மற்றவர்களை தோற்றிக்கொள்ளும். குடும்பத்தில் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி ஏற்படும். தாய் வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும். பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. உங்கள் உடலின் மேல் கவனம் செலுத்துவது நல்லதாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சக பணியாளர்களை அனுசரித்து செல்வதால் நல்லது நடைபெறும். வியாபாரத்தில் பணியாளர்கள் பிரச்சனை ஏற்படக்கூடும் என்றாலும் சமாளித்து விடுவீர்கள். லாபமும் கிட்டும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மகான்களை தரிசித்து ஆசி பெறும் வாய்ப்பு ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திடீர் பயணம் மேற்கொள்ள நேரிடும். அந்நேரம் கவனமாக இருக்கவும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும். கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் கொஞ்சம் சங்கடமான நாளாக உங்களுக்கு அமையும். ஆனாலும் நீங்கள் சாதிக்கும் நாளாகவும் இன்று அமையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் மற்றும் பிள்ளைகள் உங்கள் அறிவுரைகளை ஏற்பார்கள். அலுவலகத்தில் சக பணியாளர்களுடன் உற்சாகமாக இருப்பீர்கள். பணிகளில் உதவியும் செய்வார்கள். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். வியாபாரத்தில் கூடுதலான லாபம் கிட்டும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திடீர் பணவரவுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை அமைய
உறவினர்கள் மூலமாக ஆதாயம் உண்டாகும். புரட்டாசி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்த்து விடுவது நல்லது. மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை பெறும் நாளாக அமையும். அனுகூலமான நாளாக இருக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் எளிதில் முடியக்கூடும். தந்தையின் மூலம் ஆதாயம் கிட்டும். சகோதரர்கள் உதவிகள் கேட்டு வருவார்கள். உறவினர்கள் மூலமாக நன்மை பயக்கக்கூடும். வெளியூர் பயணங்களை மேற்கொள்வது நல்லதாகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பணியாளர்கள் கூட பிரச்சனை ஏற்படக்கூடும். எனவே பொறுமை காக்கவும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்கள். உத்திரடாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் அனுகூலம் உண்டாகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். இது போன்ற பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் அந்த பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளவும்.